ஹாய் கைஸ், ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஆடியோ சொதப்பிடுச்சு. ஸோ திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, என்னோடய பேபிக்கு இப்போ 6 மந்த் ஆகுது. இந்த 6 மந்த் ஜேர்னியில் நான் என்னோடய பிரெஸ்ட் மில்க்குக்காக என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒன்று என்னோடய மேனிஃபெஸ்டேஷன்னே சொல்லுவேன். டியூரிங் மை ப்ரெக்னன்சி எப்படியாச்சும் ஒரு 6 மந்த் பேபிக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை நான் அச்சீவ் பண்ணேன். அது எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஹைட்ரேஷன் இஸ் அ கீனே நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களோ பிரெஸ்ட் ஃபீடிங் மாமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர்ஸாவது மேண்டேட்ரியாக ஒரு நாளைக்கு குடிங்க. அதுவே உங்களுக்கு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். செகண்ட் திங், இந்த ட்ரிங்க் இது நான் ஆன்லைனில் இருந்து தான் பார்த்தேன். யூடியூப்பில் ரேண்டமாக பார்த்தேன். பட் இதுவுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. நான் மார்னிங் எழுந்ததும் இந்த ட்ரிங்க் தான் குடிப்பேன். ஒரு ஸ்பூன் ஜீரா, அப்புறம் சோம்பு, அண்ட் தென் வெந்தயம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி மார்னிங் குடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவுமே பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ட்ரிங்க். மேஜிக்கல் ட்ரிங்க்குன்னே சொல்லுவாங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட். நீங்கள் எப்போவுமே வீட்டில் தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சம்டைம்ஸ் எனக்குமே கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற வழக்கமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நூடுல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா நார்மல் நூடுலாக இல்லாமல் ஒரு மில்லட் இருக்கிற நூடுலாம் சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி தான் காம்பன்சேட் பண்ணிக்கிறது. மேக்ஸிமம் வீட்டில் ஹெல்த்தியாக ஒரு பேலன்ஸ்டு பிளேட்டாக இருக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி ராகியில் அடை பண்ணி சாப்பிட்றது, இல்லை ராகியில் புட்டு பண்ணுறது, இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் மில்லட்டையும் நிறைய நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய டயட்டில். உங்களுக்கு என்ன சாப்பிட்ணும் போல் இருந்தாலும் அது எல்லாமே வீட்டில் பண்ணி சாப்பிட்றதே ஒரு நல்ல விஷயம். மேக்ஸிமம் வெளியே சாப்பிடாமல் இருக்கணும். சம்டைம்ஸ் நானும் எனக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சின்னு சொல்லி நானும் சம்டைம்ஸ் வெளியெல்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் அதுக்கான பலனையும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அண்ட் தென் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னா, நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முட்டையாவது எடுத்துப்பேன். ஒரு ரீலில் நான் பார்த்துருந்தேன், இந்த மாதிரி பாவக்காய் சாப்பிட்டா பிரெஸ்ட் ஃபீடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு பாவக்காய் சுத்தமாக பிடிக்காது. பட் அதையும் 2-3 டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் என்னோடய பிளேட்டில் நான்வெஜ் இருக்கும். நான்வெஜ் இல்லாத டைமில் நான் அட்லீஸ்ட் எக்காவது எடுத்துப்பேன். நீங்கள் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எல்லாமே 6 மந்த்துக்கான பிளேட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று இருக்கும். அட்லீஸ்ட் 3 டேஸ் நான்வெஜ்ஜாவது நான் எடுத்துப்பேன். ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்க மாட்டேன். சம்டைம்ஸ் எம்மியாக ஏதாவது ரீல் வந்தது அப்படின்னா நான் ஜஸ்ட் அந்த ரெசிபியை பார்த்துட்டு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ருவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இன்னொன்று, நான்வெஜ் எடுத்துக்கிறப்போ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவுமே நான் ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸில் நிறைய பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய ஆல்டர்னேட்டும் பண்ணேன். ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டேன். நிறைய பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு ஃபைபரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய ஃபிஷ் தான் நான் சாப்பிட்டேன். அந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஃப்ரை பண்ணியோ இல்லை குழம்புல இருக்கிறதோ நிறைய ஃபிஷ்ஷு, எக்கு, சிக்கனு, மட்டன் இந்த மாதிரியானதை நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃபிஷ் இட்ஸ் லைக் அ மேஜிக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு சுத்தமாக அதோட ஸ்மெல் பிடிக்காது. நான் இது வரைக்கும் அதை சாப்பிடவே மாட்டேன். பட் இது கொடுத்த ஒரு மேஜிக்கல் ரிசல்ட்னால நான் 2 to 3 டைம்ஸ் ட்ரை ஃபிஷ்ஷும் எடுத்துக்கிட்டேன். சில பேத்துக்கு பிடிக்காது தான். பட் ஒன்ஸ் இந்த வயல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறது, இல்லை கடலை இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஈவினிங் ஒரு 7 o'clock, அதாவது டின்னருக்கு முன்னாடி இது ஓட்ஸ் கஞ்சி தான். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வாட்டரில் ஓட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் குடிச்சிருவேன். இது நான் ரெகுலராக பண்ண மாட்டேன். பட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஏதாவது ஒரு நாள் மாற்றி மாற்றி நான் குடிச்சிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மிக்ஸும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஹெல்த் மிக்ஸும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நான் எடுத்துப்பேன். இதெல்லாம் ரெகுலராக பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 3 days ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்பேன். இது ரொம்ப சிம்பிள் தான். 3 to 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். வாட்டர் ஊற்றிட்டு ஓட்ஸ் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அதோட மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் ஹெல்த் மிக்ஸும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துப்பேன்.
அதுக்கப்புறம் என்னோடய 5th இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, நான் கார்லிக்குன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் கார்லிக் நிறைய சாப்பிடுன்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி நெஞ்சு எரியிறது இந்த மாதிரி இஷ்யூஸையும் காஸ் பண்ணும். ஒரு கூட்டு பொரியல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 3 to 5 கார்லிக் அதில் போட்டு அதை குக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுங்க. தனியாக வந்து பச்சையாக கார்லிக்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டைஜஷனில் இஷ்யூ ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக தொண்டெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. எனக்கும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. பட் நான் ஏதாவது சாப்பிட்றப்போ அதில் கார்லிக் இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிட்டுப்பேன். இன்கேஸ் சட்னிலாம் அரைக்கிறப்போ கொஞ்சம் கார்லிக் அதிகமாக போட்டு அந்த சட்னி எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு மீல்லையாச்சும் என்னோடய ஃபுட்டில் வந்து கார்லிக் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். அதிகமாக எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் 3 to 5 தான். அதுவுமே வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு ட்ரிங்க் மட்டும் இடையில நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். எதனால அப்படின்னா, எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடுச்சு. நான் வந்து ஒழுங்காக ஃபீட் பண்ணுறேனா? இல்லை பேபி கரெக்டாக ஃபீட் எடுத்துக்கிறாங்களா? இல்லை எனக்கு பிரெஸ்ட் மில்க் எதுவும் லோவாக இருக்கா? அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் எல்லா மாமிஸ்க்கும் வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா மாமிஸ்க்கும் இந்த டவுட் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த ஒரு ரெசிபிக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு பாயில் பண்ண இந்த ஒரு கார்லிக்கையும் அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருப்பட்டி வந்து போட்டு குடிப்பாங்க. நான் கருப்பட்டியை தனியாக வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். இதுவுமே ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் தான். கண்டிப்பாக இதுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு 3 மந்த்ஸில் இருக்கப்போ நான் ரொம்ப லோ ஆகிட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்துட்டு உனக்கு பிரெஸ்ட் மில்க் பத்துதா பத்தலையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஃபேமிலிஸ்லேயும் வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதை நானும் கோ த்ரூ பண்ணேன். ஸோ அந்த டைமில் தான் இந்த ஒரு ட்ரிங்க் நான் வந்து எடுத்துக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. அண்ட் தென் வந்துட்டு இட்லிலாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் வந்து கார்லிக் இட்லியாக நான் வந்து சாப்பிட்டுப்பேன். இன்கேஸ் நைட்லாம் சாப்பிட்றோன்னா மேக்ஸிமம் இட்லி தான் சாப்பிடுவேன். ஸோ அதில் வந்துட்டு கார்லிக் வந்து லைட்டாக வச்சு அதை ஸ்டீம் பண்ணி நான் சாப்பிடுவேன். ஒரு மீல்லையாவது வந்து என்னோடய ஃபுட்டில் வந்து கார்லிக் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நான் இந்த வந்து ஜேர்னியில் யூஸ் பண்ண விஷயங்கள். டெய்லியும் வந்து நட்ஸ் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப்புமே எடுத்துப்பேன். இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டது. இன்றைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.